நம்ம இன்னைக்கு நீட் தேர்வை பற்றின ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 2021 ஒரு மசோதாவை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து தமிழ்நாட்டில் நீட் தேர்வை விலக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க கீழே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஸ்டில் வந்து இன்னும் குடியரசு அப்ரூவ் பண்ணாதனால இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடந்துட்டு தான் வருது. ஸோ அதை ஒட்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 2021 நாங்கள் வந்து நீட் தேர்வை ஒரு மசோதா எடுத்துட்டு வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னும் குடியரசுத் தலைவர் வந்து அதை கையெழுப்பம் விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை வந்து ஒரு வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதனால வந்து நீட் தேர்வு நாங்கள் வேணாம்னு சொல்றோம்னா கிராமப்புற மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க, கிராமப்புற மாணவர்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இதில் அவங்களால வந்து சக்ஸஸ் ஆக முடியல நிறைய. அதனால வந்து நிறைய பேர் வந்து படிச்சும் வந்து நிறைய பேர் வந்து அவங்களால வந்து மருத்துவர் ஆக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு என்ன டேட்ல வந்து இந்த வழக்கு வரப்போகுதுன்னு சொல்லலை. ஸோ பார்ப்போம் இது வந்து எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.